ஓம் முருகா சரணம். என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூரிலிருந்து உனக்காக எதற்காக பணப்பெட்டியை கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்திருக்கின்றேன். அல்ல குறையாத செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தான் இந்த பணப்பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன். இதை தொட்ட நொடியிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அற்புதமானது நிகழும். கையில் காசு வந்து சேரவில்லையே என்று நீ ஏங்கிய காலமானது தீர்ந்துவிட்டது. உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த பணப்பெட்டியை நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான துவக்கம். அந்த நம்பிக்கை யாரிடம் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்களாக மாறத்தான் போகின்றார்கள். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக இருக்கின்றது. எத்தனை மலையான துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய். இந்த பணப்பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வேலின் ஒளியானது உன் வாழ்க்கையில் பரவப் போகின்றது. நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று ஆரோக்கியமாக வாழப் போகின்றாய். எல்லா தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எல்லாமே தீரப்போகின்றது. நான் இந்த பணப்பெட்டியை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். என்னுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அறியாமையை விட ஆபத்தானது அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு அப்படியே நடப்பதுதான். அடுத்தவர்கள் எப்போதுமே அவர்களுக்கு லாபமாக இருக்கும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார்கள். அவர்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ, எது சரியாக இருக்குமோ அதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். உனக்கு நல்லது எது, உனக்கு சரியானது எது என்று உனக்கான நியாயத்தை மற்றவர்கள் யோசிக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டாலும் முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும். உனக்கு சரியானது எது என்று தோன்றுகிறதோ அந்த முடிவை மட்டுமே எடு. என்னுடைய அருள் உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கும். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய அருளும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த இருக்கின்றது. என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட எனக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை, நான் நிச்சயம் நன்றாக வாழுவேன் என்று உன்னுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டால் போதும். இந்த உலகத்தில் நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். கஷ்டப்பட்டு உழைக்காமல் கிடைக்கின்ற எதுவுமே வாழ்க்கையில் நிலைக்காது. நீ வேர்வை சிந்தி சரியாக சிந்தனை செய்து உன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்தால் நிச்சயம் அதற்கான வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். உன் வாழ்க்கையை நீ கடந்து சென்று கொண்டே இருக்கலாம். பல நாட்களாக நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சட்டென்று முடியப் போகின்றது. உன் அப்பன் எப்போது இந்த வாழ்க்கையில் உன்னோடு சேர்ந்து கைகோர்த்தேனோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் மாற ஆரம்பித்து விட்டது. என் செல்ல குழந்தையே, உன்னால் வரலாறு படைக்க முடியும். உன்னால் வெற்றி பெற்று உலா வர முடியும்.